மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான துலாம் ராசி நேயர்களே வணக்கம். எப்பவும் தர்மத்தின் பக்கம் நிக்கிற, நியாயத்தை விட்டு கொடுக்காத சுக்கிர பகவானோட ஆதிக்கம் கொண்டவங்க நீங்க. இந்த 2026 ஏப்ரல் மாசம் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்க ராசிக்கு ஒரு அதிரடியான முன்னேற்றத்தையும் அதே சமயம் சில குடும்ப ரீதியான சவால்களையும் கொடுக்க போற மாசமா இருக்க போகுது. ஏன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்துல சூரிய பகவான் இந்த மாசம் உச்சம் பெற போறாரு. அதே சமயம் 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், சனின்னு 3 பெரிய கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து உங்க எதிரிகளை துவம்சம் பண்ண போறாங்க. மாசத்தோட பிற்பகுதியில உங்க ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரப்போகுது. உங்க ராசிக்கு இந்த மாசம் ஒவ்வொரு கிரகமும் என்ன மாதிரியான பலன்களை அள்ளி தரப்போகுதுன்னு இப்போ நாம விரிவா பார்க்க போறோம். சூரிய பகவான் இந்த மாசத்தோட முதல் பாதியில உங்க ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில ராகுவோட சேர்ந்து உட்கார்ந்திருக்காரு. துலாம் ராசிக்கு சூரியன் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு உடையவர். அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைமுகமான வருமானம் வரும். ஆனா அரச ரீதியான சின்ன சின்ன விசாரணைகளை சந்திக்க வேண்டி வரும். மாசத்தோட பிற்பகுதியில, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேல சூரியன் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மேஷ ராசிக்கு போய் அங்க உச்சமடைய போறாரு. 7ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறறதுனால சமூகத்துல உங்க அந்தஸ்து உயரும். அதிகாரத்துல இருக்கிறவங்களோட நட்பு கிடைக்கும். ஆனா வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வரலாம். நான் சொல்றதுதான் சரிங்கிற பிடிவாதத்தை தற்காலிகமா விட்டு கொடுக்கறது உங்க குடும்ப அமைதிக்கு ரொம்பவே நல்லது. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு உன்னதமான காலம். ஒரு பெரிய பதவி உங்களை தேடி வரும். குரு பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான மிதுன ராசியில பாக்யஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றாரு. துலாம் ராசிக்கு குரு 3 மற்றும் 6க்கு உடையவர் என்றாலும் 9ஆம் இடத்து குரு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா இருப்பாரு. குருவோட பார்வை உங்க ராசிக்கு ஜென்மஸ்தானம் 3 மற்றும் 5ஆம் இடங்கள்ல விழுகிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரப்போகுது. உங்க ராசிய குரு பார்க்கறதுனால மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட தைரியம் அசாத்தியமா இருக்கும். இளைய சகோதரர்கள் வழியில ஒரு பெரிய உதவி உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைகள் வழியில ஒரு மிகப்பெரிய சுப செய்தி வரும். அவங்களுக்கு நல்ல வேலை அல்லது கல்யாணம் இந்த மாசத்துல கைகூடும். குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இப்போ நிறைவேறும். செவ்வாய் பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்திருக்காரு. துலாம் ராசிக்கு செவ்வாய் 2 மற்றும் 7க்கு உடையவர். அவர் 6ஆம் இடத்துல சனி கூட சேர்ந்து இருக்கிறதுனால சத்ரு சம்ஹார யோகம் உண்டாகுது. உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் இப்போ காணாம போவாங்க. கோர்ட்டு கேஸு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆனா 2ஆம் இடத்து அதிபதி 6இல் மறைவதனால குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சகோதரர்கள் வழியில ஒரு சின்ன மருத்துவ செலவு வரலாம். அவங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப நிதானம் தேவை. குறிப்பா செவ்வாய்க்கிழமை அன்னிக்கு வேகத்தை குறைச்சிக்கிறது நல்லது. உங்களோட விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய வெற்றி இந்த மாச கடைசியில கண்டிப்பா கிடைக்கும். சுக்கிர பகவான் உங்க ராசிநாதன். அவர் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல 7ஆம் இடமான மேஷ ராசியில இருக்காரு. ராசிநாதன் 7இல் இருக்கிறதுனால உங்க முகம் வசீகரமா இருக்கும். மத்தவங்கள சீக்கிரம் கவர்ந்துடுவீங்க. மாசத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான ரிஷப ராசிக்கு ஆட்சி பெற்று மாறுறாரு. ராசிநாதன் 8இல் ஆட்சி பெறது ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். அதாவது எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து அல்லது நகை நட்டுக்கள் கறிக்கு வர வாய்ப்பிருக்கு. வாழ்க்கை துணை வழியில ஒரு பெரிய பண உதவி கிடைக்கும். உங்க வசதி வாய்ப்புகள் இந்த மாசத்துல ஒரு படி மேல உயரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலமா பெரிய லாபம் கிடைக்கும். ஆனா ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபாடு கொள்ள வைக்கும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையை அமைச்சு தரும்.
புதன் பகவான் உங்க ராசிக்கு 9 மற்றும் 12க்கு உடையவர். அவர் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல 8ஆம் இடமான ரிஷபராசியில சஞ்சாரம் பண்றாரு. 8ஆம் இடத்து புதன் உங்களுக்கு ஒரு மறைமுகமான புத்திசாலித்தனத்தை கொடுப்பாரு. பழைய சிக்கல்களை ரொம்ப சுலபமா தீர்த்திடுவீங்க. மாசத்தோட பிற்பகுதியில புதன் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான மிதுன ராசிக்கு ஆட்சி பெற்று மாறுறாரு. இது ஒரு மிகப்பெரிய பாக்கிய யோகத்தை உங்களுக்கு தரும். பாக்கியஸ்தானத்துல புதன் ஆட்சி பெறறதுனால வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். மேல் படிப்புக்காக முயற்சி பண்ற மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். கம்யூனிகேஷன் மற்றும் எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விருது அல்லது அங்கீகாரம் கிடைக்கும். தகப்பனார் வழியில இருந்த பிணக்குகள் நீங்கும். அவரோட முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் மூலமா மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். உங்க அறிவுத்திறன் உலகத்துக்கு தெரிய வரும். சனி பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில சஞ்சாரம் பண்றாரு. துலாம் ராசிக்கு சனி பகவான் 4 மற்றும் 5க்கு உடைய யோகாதிபதி. அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை பார்க்குற இடத்துல உங்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. பழைய கடன்களை அடைக்க இது ஒரு அற்புதமான நேரம். தீராத நோய்கள் கூட இப்ப குணமாக ஆரம்பிக்கும். இரும்பு, எண்ணெய் மற்றும் பழைய பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த மாசம் நல்ல லாபம் கிடைக்கும். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உயரும். ஆனா வேலை பளு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். சனி பகவான் அங்க சூரியன் மற்றும் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால எதிரிகள் விஷயத்துல மட்டும் ரொம்ப உஷாரா இருங்க. அவங்க கிட்ட தேவையில்லாத வம்புக்கு போகாதீங்க. உங்களோட உழைப்புக்கேத்த ஊதியம் இந்த மாசத்துல கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேரும். ராகு பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான கும்பராசியில சஞ்சாரம் பண்றாரு. 5ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விசித்திரமான கற்பனை திறனை கொடுப்பாரு. ஷேர் மார்க்கெட் மற்றும் லாட்டரி மூலமா திடீர் பண வரவு வர வாய்ப்பு இருக்கு. ஆனா பிள்ளைகள் வழியில ஒரு சின்ன மனக்கவலை வந்து போகலாம். அவங்களோட நடத்தையில கொஞ்சம் கண்காணிப்பு வச்சுக்கிறது நல்லது. சில நேரங்கள்ல பூர்வீக சொத்து விஷயங்கள்ல குழப்பங்கள் வரலாம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுடாதீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய இருக்கும். காதல் விஷயங்கள்ல ஒரு மாயை வந்து போகும். யாரையும் உடனே நம்பி ஏமாந்துடாதீங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டி வேற லெவல்ல இருக்கும். புதுசா ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம்தான். கேது பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்றாரு. 11ஆம் இடத்து கேது உங்களுக்கு லாபங்களை அள்ளி தரப்போறாரு. ஆனா அந்த லாபம் ஆன்மீக ரீதியாவோ இல்ல ஞான ரீதியாவோ இருக்க வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதரர்கள் வழியில ஒரு சின்ன விரிசல் வந்து மறையும். ஆனா அவங்களால உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை நடக்கும். நண்பர்கள் வட்டாரத்துல ஒரு பற்றற்ற நிலைமை வரும். யார் உண்மை யார் பொய் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட ஆசைகள் நிறைவேறும். ஆனா அதுல ஒரு பேராசை இருக்காது. தர்ம காரியங்கள்ல செலவு பண்ணுவீங்க. சமூகத்துல ஒரு ஞானி மாதிரியான மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே மன நிம்மதியை தரும். ரகசியமான வழிகள்ல வருமானம் வர்றதுக்கும் வாய்ப்பிருக்கு. துலாம் ராசி நேயர்களே, இந்த மாசம் 6ஆம் இடத்துல கிரகங்களோட ஒரு பெரிய கூட்டணி நடக்கிறதுனால சில எளிய பரிகாரங்களை சொல்றேன். அதை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. உங்க ராசிநாதன் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாருக்கு மொச்சை பருப்பு சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணி மத்தவங்களுக்கு கொடுங்க. இது உங்க செல்வத்தை பெருக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுறது உங்க கரியர்ல இருக்கிற தடைகளை நீக்கும். முடிஞ்ச வரைக்கும் முதியோர்களுக்கு உதவி பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்துல எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுறது உங்க எதிரிகளை முறியடிக்கும். மாசத்துல ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்க எல்லா காரியத்திலையும் இருக்கிற சிக்கலை உடைக்கும். இந்த பரிகாரங்களை எல்லாம் மனப்பூர்வமா செஞ்சீங்கன்னா இந்த ஏப்ரல் மாசம் துலாம் ராசிக்கு ஒரு சிறப்பான மாசமா அமைய போகுது. வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.